எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் ஆரிய கார்லிக் டிஜிட்டல். இன்னைக்கு தேதி 22 ஆகஸ்ட் 2026 சனிக்கிழமை. வார இறுதி நாளான இன்னைக்கு வடுகப்பட்டி பூண்டு சந்தையில் களம் எப்படி இருக்கு? சந்தை நிலவரத்தை உன்னிப்பாக கவனிக்கிற பழைய வியாபாரியாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் புதுசாக இந்த பூண்டு தொழிலுக்குள்ளே இறங்கலாம்னு யோசிக்கிற புதிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டு தேவைக்காக பூண்டோட நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிற பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க. ஏன்னா இன்னைக்கு சந்தைக்கு வந்த வரத்து அளவுகள் என்ன, ஒவ்வொரு ரக பூண்டோட நேரடி ஏல விலை நிலவரங்கள் என்ன, எல்லாத்துக்கும் மேலே இனி வரும் காலகட்டங்களில் பூண்டு விலை எக்குத்தப்பா ஏறுமா இல்லை குறையுமா அப்படிங்கிற சந்தையின் உள் விவகார ரகசியங்களை இந்த வீடியோவில் நம்ம அக்கு வேற ஆணி வேற பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. சரி, வாங்க நேரத்தை வீணடிக்காமல் சந்தை நிலவரத்துக்குள்ளே போகலாம். வியாபார நண்பர்களே, நேரடி விலை பட்டியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சந்தையில் நடக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நேற்றைய சந்தையை விட இன்னைக்கு சனிக்கிழமை சந்தையில் பெரும்பாலான ரகங்களுக்கு கிலோவுக்கு ஒரு 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் முடிய விலைவாசி கொஞ்சம் கூடுதல் சுறுசுறுப்போடு தான் போய்கிட்டு இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம், சந்தைக்கு வரக்கூடிய பூண்டு வரத்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. குறிப்பாக வட மாநிலங்கள் மற்றும் மலைப்பகுதிகளிலிருந்து வரக்கூடிய லோடு வரத்துகள் பெரிய அளவுக்கு சுணக்கம் ஏற்பட்டிருக்கு. இதை வச்சு நம்ம களத்தில் விசாரித்த வரைக்கும் வர்த்தகர் மத்தியில் ஒரு முக்கியமான கணிப்பு இருக்குங்க. அதாவது இனி வரக்கூடிய வாரங்கள்லையும் மாதங்களையும் பண்டிகை காலங்கள் அடுத்தடுத்து வரப்போகுது. வரத்து இதே மாதிரி குறைவாக இருந்து தேவை, அதாவது பூண்டுகளோட தேவை டிமாண்ட் அதிகரிச்சதுன்னா பூண்டு விலை இன்னும் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. அதனால ஸ்டாக் எடுக்க நினைக்கிற வியாபாரிகள் சந்தையோட ட்ரெண்டை தெளிவாக கவனித்து சரியான நேரத்தில் முடிவெடுங்க. சரி, வாங்க இப்போ நாம் முதல்ல ஸ்பெஷல் ரகங்கள்ல இருந்து தொடங்கி நம்ம தமிழ்நாட்டு வியாபாரிகள் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிற தரப்பூண்டு நிலவரம் வரைக்கும் வரிசையாக பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மருத்துவ குணம் நிறைந்த மார்க்கெட்டில் எப்பவுமே தனி ராஜாங்கம் பண்ணக்கூடிய நம்ம கொடைக்கானல் மலைப்பூண்டு. இதோட ஆரம்ப விலை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிலோ 350 ரூபாயில இருந்து அதிகபட்சமாக நல்ல காய்ச்சல், நல்ல பெருவட்டு, பர்மனுக்கு ஏற்ற மாதிரி அதிகபட்சமாக கிலோ 520 ரூபா முடிய போகுது. மலைப்பூண்டுக்கு சில்லறை விலை சந்தையில் நல்ல மவுசு இருக்கிறதுனால இந்த ரேட்டுக்கு நல்லாவே மூவ்மெண்ட் இருக்குது. அடுத்து காஷ்மீர் ரக பூண்டுகளோட நிலவரங்களை பார்க்கலாம். இதோட சீல் பேக் ஆரம்ப விலை கிலோ 150 ரூபாயில இருந்து அதிகபட்சமாக 230 ரூபா முடிய போகுது. நல்லா கிளீன் பண்ணி நயமான கிரேடிங் சரக்கு கிலோ 180 இருந்து அதிகபட்சமாக 250 ரூபா முடிக்கும் எடுத்துக்கிறாங்க. இதில் வர்ற உதிரி பற்கள் கிலோ 160 ரூபாயில இருந்து 185 ரூபா முடிய விற்பனை ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட்டில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுற ஹிமாச்சல் ரக பூண்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹிமாச்சல் ரக பூண்டுகள் வரத்து ரொம்பவே குறைவாக இருக்கிறதால போட்டி போட்டுக்கிட்டு வியாபாரிகள் எடுக்கிறாங்க. சிங்கிள் ஏ ஆரம்ப விலையை 170 முதல் 195 ரூபா முடிய போய்கிட்டு இருக்கு. டபிள்யூஏவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 210 இருந்து 240 ரூபா முடிய போகுது. SSS எடுத்துக்கிட்டிங்கன்னா 240 இருந்து 270 முடிய போகுது. 4SS நல்ல பெரிய பர்மன் உள்ள டாப் கிரேடிங் சரக்கு கிலோ 270 இருந்து அதிகபட்சமாக 285 ரூபா முடிய உச்ச நிலவரத்தில் போய்கிட்டு இருக்கு. ஹோட்டல் மற்றும் உணவு தேவைகளுக்காக ஹிமாச்சல் ஃபுட் ஐட்டம் வாங்கக்கூடிய ஹிமாச்சல் ஃபுட் ஐட்டம் கிலோ 175 ரூபாயில இருந்து அதிகபட்சமாக 225 ரூபா வரைக்கும் போகுது. கிளீன் பண்ண பற்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 190 இருந்து 230 வரைக்கும் போகுது. இப்போ நம்ம வீடியோவோட முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம தமிழ்நாட்டு வியாபாரிகள், மளிகை கடைக்காரர்கள் எல்லோரும் விரும்பி வாங்கக்கூடிய அதிகமான சேல்ஸ் ஆகக்கூடிய நாட்டு தரப்பூண்டோட நிலவரம் என்னன்றதை பார்க்கலாம். சிங்கிள் ஏ சைஸ் இதோட ஆரம்ப விலையை கிலோ 80 ரூபாயில இருந்து 95 ரூபா முடிய போகுது.
WSIC எடுத்துக்கிட்டிங்கன்னா 110லேருந்து 130 முடிய போகுது. SSS எடுத்துக்கிட்டிங்கன்னா 140லேருந்து 160 ரூபா முடிய போகுது. பாக்ஸ் குவாலிட்டி 4Aன்னு சொல்லக்கூடிய பாக்ஸ் குவாலிட்டி நல்ல காஞ்சி சரசரன்னு இருக்கிற முதல் தரமான கிரேடிங் நாட்டு பூண்டு கிலோ 170 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 200 ரூபா முடிய பலத்த ஏல போட்டியோட விற்பனையாகுது. இதில் வரக்கூடிய பொங்கி மற்றும் ஜாத்ரா ரகங்கள் கிலோ 75 ரூபாயிலிருந்து 100 ரூபா முடிக்கும் போகுது. நல்ல கிளீன் பண்ண உதிரி பற்கள் 120லேருந்து அதிகபட்சமாக 140 ரூபா முடிய சைஸை பொறுத்து விலைவாசி நிலவரங்கள் போய்கிட்டு இருக்கு. வியாபார நண்பர்களே மற்றும் விவசாய பெருமக்களே, இன்னைக்கு நாம் பார்த்த இந்த விலை நிலவரங்கள் எல்லாமே வடுவட்டி பூண்டு மார்க்கெட்டோட நேரடி நிலவரம். இனி வரும் நாட்களில் சந்தை வார்த்தைகளை பொறுத்து விலையில் மேலும் மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வடுகுபட்டி சந்தையிலிருந்து நேரடியாக தரமான பூண்டுகள் மொத்த விலையில் தேவைப்படுதுன்னா, குறிப்பாக மளிகை கடை வியாபாரிகள், மொத்த வியாபாரிகள், சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறவங்க பார்சல் ஆர்டர்கள் போடணும்னு விருப்பப்பட்டால் மட்டும் திரையில் தெரியக்கூடிய 8836000637 நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு இல்லை உங்கள் ஆர்டர்களை நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். குறைந்தபட்ச ஆர்டர் ஒரு பேக் 40 கிலோ. தமிழ்நாடு முழுக்க நம்மக்கிட்ட பார்சல் வசதி உண்டு. விலை நிலவரங்கள் மற்றும் பூண்டு சம்பந்தமான கூடுதல் தகவலுக்கு உங்களுக்கு தொழில் ரீதியான ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தயங்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் உடனே உங்களுக்கு பதில் தரேன். நீங்கள் கேட்குற சந்தேகங்கள் போல மற்ற வியாபாரிகளுக்கும் அதே சந்தேகங்கள் இருக்கலாம். நீங்கள் கேட்குறதுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகலாம். அதனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பூண்டு ஆர்டர் தேவைப்படுற நண்பர்கள் மட்டும் வாட்ஸ்அப் அல்லது கால் மூலமாக தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு நாம் பகிர்ந்துக்கிட்ட இந்த தகவல்கள் புதிய வியாபாரிகளுக்கும் பழைய நண்பர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு அருமையான சந்தை நிலவர பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் RA கார்லிக் டிஜிட்டல்.